Hi guys, today நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோன்னா லைஃபை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்மிட்டர். ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் லேசர் மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்இடி யூஸ் பண்ண ஏன் நான் லேசர் மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸோ திஸ் இஸ் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் கன்வெர்ட் டு டேட்டா. ஓகேங்களா, ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு இந்த லேசர் மாடியூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 மீட்டர் இல்லை ஒரு 200 மீட்டர் வரைக்கும் இந்த லேசர் ஃப்ளோ ஆகும். ஸோ ரிசீவர் சைடில் ஒன்று எல்டிஆர் ஆர்டினோ யூனோ எஸ்எம்டி யூஸ் பண்ணியிருக்கேன். 10K ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டேட்டா ஃபைண்ட் பண்ண விசிபிள் பண்ண எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஃபார் மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர்டினோ யூனோ எஸ்எம்டி. ஸோ இப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ லேப்டாப்பில் ஆர்டினோவில் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிட்டருடைய போர்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு சீரியல் மானிட்டரில் டைப் பண்ணலாம் வோல்டெக்ஸ். ஸோ டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கலாம். இப்போ லேசர் க்ளோ ஆகுதுங்களா? ஸோ டெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ வோல்டெக்ஸ் மெசேஜ் வந்துச்சுங்களா? இப்போ நான் வேறு சேஞ்ச் பண்ணுறேன். ஸ்பேஸ் வோல்டெக்ஸ் லேப். ஸோ லேசர் இந்த லேசர் லைட்லேருந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்டிஆரில் ரிசீவ் ஆகும். ஸோ இதை நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி எல்சிடி டிஸ்பிளேயில் மெசேஜை வியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட மெயின் பர்பஸ் என்னென்னா, ஒரு லைட்டில் இருந்து டேட்டாவை ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை ஒரு ஆடியோவோ இல்லை வீடியோவோ, ஸோ அந்த லைட்டில் இருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டேட்டா ஆப்போசிட்டில் அது ஒரு சோலார் பேனலாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு எல்டிஆர் இல்லை ஃபோட்டோ டயோட். ஸோ அதில் போயிட்டு ரிசீவ் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்டை எங்கே யூஸ் பண்ணலான்னா, அண்டர் கிரவுண்ட் ரிசர்ச், கடலுக்கு அடியில் ரிசர்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அங்கே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கிற பிளேசஸ்லாம் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த சுரங்கம் ஸ்பேஸ், ஸோ அந்த பிளேசஸ்லாம் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம். வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.